மல்லை சத்யாவின் நடவடிக்கைகள் அண்மை காலமாக சரியில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் மல்லை சத்யாவின் புகைப்படத்தை கட்சி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவின் நடவடிக்கைகள் அண்மை காலமாக சரியில்லை என மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் மல்லை சத்யாவின் புகைப்படத்தை கட்சி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை பூந்தமல்லியில் அந்த கட்சியின் மண்டல செயல்வர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த செயல்வர்கள் கூட்டத்திற்கு கட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள எந்த பேனரிலும் மல்லை சத்யாவின் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சி தலைமைக்கும் மல்லை சத்யாவிற்கும் இடையே கருத்து மோதல் நீடித்து வருவதாகவும் தற்பொழுது வைகோ அதனை கடுமையாக வெளிப்படையாகவே விமர்சனம் செய்திருக்கிறார். மல்லை சத்யா தன்னுடைய அமைப்பு சார்ந்தே இயங்குகிறார். தன்னுடைய பெயரை கூட எங்கும் உச்சரிப்பதில்லை. மல்லை சத்யா எந்த நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிகள் சென்றாலும் அதில் தன்னை ஒரு மதிமுக நிர்வாகியாக காட்டிக் கொள்வதில்லை என வைகோ கடுமையாக வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இந்நிலையில்தான் அவரது புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கட்சி தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும் மேலும் மல்லை சத்யாவை துரோகி எனும் தொனியில் வைகோ பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தன்னை துரோகி எனும் தொழில் வைகோ பேசியிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் கட்சியில் உண்மையாக பல ஆண்டு காலம் பயணித்து வருவதாகவும் வைகோவுக்கு உண்மையானவனாக இத்தனை ஆண்டு காலம் கட்சியில் இருந்து வருவதாகவும் தனது வருத்தத்தை துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த மண்டல செயல்வர்கள் கூட்டத்திலும் பூந்தமல்லியில் நடைபெறக்கூடிய மண்டல செயல்வர்கள் கூட்டத்தில் மதிமுக சார்பில் மல்லை சத்யா பங்கேற்க மாட்டார் என்றும் அவரது தரப்பில் தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.